வணக்கம் பக்தர்களே. இன்று நாம் அறிந்து கொள்ளப் போகும் கதை ஒவ்வொரு சுமங்கலி பெண்ணின் வாழ்விலும் மிகவும் புனிதமானதாக கருதப்படும் வரலட்சுமி விரதத்தின் தோற்றம் பற்றியது. இந்த விரதம் ஏன் வரம் தரும் லட்சுமி என்று அழைக்கப்படுகிறது? இந்த விரதத்தை முதலில் யார் செய்தார்கள்? சிவபெருமானே ஏன் இந்த விரதத்தின் மகிமையை பார்வதி தேவியிடம் கூறினார்? இன்று அந்த அரிய புராண ரகசியத்தை அறிந்து கொள்வோம். இமயமலையின் உச்சியில் வெள்ளி போன்ற ஒளியுடன் கம்பீரமாக விளங்கியது திருக்கயிலாயம். அங்கு நந்தி அமைதியாக காவல் காத்துக் கொண்டிருந்தான். தேவர்கள், சித்தர்கள், முனிவர்கள் அனைவரும் சிவபெருமானை தரிசிக்கக் காத்திருந்தனர். அந்த நேரத்தில் உலக நன்மையை எண்ணிய பார்வதி தேவி சிவபெருமானை பணிவுடன் நோக்கி ஒரு கேள்வி கேட்டாள். சுவாமி, பூமியில் வாழும் பெண்கள் நீண்ட சுமங்கல்யம், குடும்ப நலம், செல்வ வளம் மற்றும் சந்தோஷமான வாழ்க்கையைப் பெற எந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும்? எல்லா விரதங்களிலும் உயர்ந்த விரதம் எது என்று அன்புடன் கேட்டாள். பார்வதியின் கருணை நிறைந்த கேள்வியைக் கேட்ட சிவபெருமான் மெதுவாக புன்னகைத்தார். தேவி, நீ கேட்ட கேள்வி உலகிலுள்ள கோடிக்கணக்கான பெண்களின் வாழ்க்கைக்கு நன்மை தரப்போகிறது. அனைத்து விரதங்களிலும் மிகச் சிறந்தது வரலட்சுமி விரதம் என்று கூறினார். வரம் என்றால் அருள், லட்சுமி என்றால் செல்வம், மங்களம், வளம். எனவே பக்தர்களின் நல்ல விருப்பங்களை நிறைவேற்றி அருள் புரியும் தெய்வமே வரலட்சுமி. சிவபெருமான் தொடர்ந்தார். இந்த விரதத்தை பக்தியுடன் அனுஷ்டிப்பவர்களுக்கு மகாலட்சுமியின் அருள் என்றும் நிலைக்கும். அவர்களின் இல்லங்களில் ஐஸ்வர்யம் பெருகும், நோய்கள் நீங்கும், குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கும், நல்ல சந்ததி, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவை கிடைக்கும். பார்வதி தேவி மீண்டும் கேட்டாள். இந்த விரதம் ஏன் ஆடி அல்லது ஆவணி மாத வெள்ளிக்கிழமையில் அனுஷ்டிக்கப்படுகிறது? சிவபெருமான் கூறினார். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு மிகவும் பிரியமான நாள். பௌர்ணமிக்கு முன் வரும் வெள்ளிக்கிழமை லட்சுமியின் அருள் சக்தி மிக அதிகமாக இருக்கும். அப்போது சிவபெருமான் கூறினார். தேவி, இந்த விரதத்தின் மகிமையை உணர்த்த ஒரு உண்மையான நிகழ்வை கூறுகிறேன். மகத நாட்டில் சாருமதி என்ற ஒரு பதிவிரதை வாழ்ந்தாள். அவளின் பக்தியால் மகாலட்சுமியே நேரில் காட்சி தந்தாள். அன்பார்ந்த பக்தர்களே, வரலட்சுமி விரதம் என்பது வெறும் செல்வம் வேண்டி செய்யும் விரதம் மட்டுமல்ல. அது குடும்ப ஒற்றுமை, இறை நம்பிக்கை, தர்மம் மற்றும் பக்தியை வளர்க்கும் ஒரு புனித ஆன்மீக வழிபாடு. ஓம் ஸ்ரீ வரலட்சுமியே நம. அடுத்த அத்தியாயத்தில் சாருமதி யார்? அவள் எந்த பக்தியால் மகாலட்சுமியின் அருளைப் பெற்றாள்? வரலட்சுமி விரதத்தை உலகிற்கு முதன்முதலில் எப்படி அறிமுகப்படுத்தினாள்? இந்த அதிசயமான புராணக் கதையை அடுத்த அத்தியாயத்தில் விரிவாகப் பார்ப்போம்.